வந்து 3 இடத்துல தான் முன்னிலை இருக்கு. திமுக அதிமுக டேக் ஓவர் பண்ணுது புதுக்கோட்டையை. தூத்துக்குடி நிறைய இடத்துல விசில் முன்னெடுத்துல இருந்தது. இப்ப திமுக டேக் ஓவர் பண்ணுது தூத்துக்குடி. கோவில்பட்டில மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்ச விசில் வந்து முன்னல. தூத்துக்குடியில விசில் முன்னல் இருந்தது. மீதி எல்லாத்துலயும் திமுக அதிமுக டேக் ஓவர் பண்ணுது. விருதுநகர்ல திமுக முன்னல. விருதுநகர்ல வந்து விஜய பிரபாகர் முன்னல வந்துட்டாப்ல. பின்னாடி வந்து முன்னாடி வந்துட்டாப்ல. தாவக்க பின்னாடி போச்சு. 16,549 வாக்கு. இல்ல ப்ரோ, அது என்ன சொல்ற மொத்தம் எத்தனை ப்ரோ இருக்கு சுற்று? 21. 21 சுற்றா? எப்படி நம்ம ஒரு டைம் நம்ம என்ட்ரமே அப்படியே திருப்பி பண்ணுவாங்களா இல்ல மொத்தம் பண்றதா? என்னங்க? இல்ல இப்ப 21 சுற்றுனா எப்படி ஒரே பேக்ஸ் திருப்பி எடுத்த டைம் பண்றதா? இப்ப 3வது சுற்று ஓடிட்டு இருக்கு ப்ரோ. புதிய தலைமுறை வந்து 100 வந்து டிவிகே, 80 ஏடிஎம்கே, 54 அந்த புதிய தலைமுறை சீனியர் எடிட்டர் ஒருத்தரப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏன் 100ன்ற 200 போட்டுக்குன்னு சொல்லிருங்க ஃபோன் பண்ணி. இல்ல பிஃபோர் எலெக்ஷன்ல இருந்தே அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டா இல்ல இவனே எப்படி போட்டுக்க என்ன சொல்ற? சன் டிவியே வந்து போட்டுக்கிறான். பழைய நியூஸ் புதிய அப்டேட் பண்ணுங்க. டிஎம்கே 50 போட்டுக்கிறான், ஏடிஎம்கே எழுத்தாளர் போட்டுக்கிறான். மாறுதா? எப்பா ரஜினி ஃபேன்ஸ் யூனிட்டி மைக்ல தான் இருக்கீங்க? ப்ரோ மைக்ல தான் ப்ரோ இருக்கேன். என்ன பண்றது தெரியல, நீங்க பேசுங்க. என்ன பண்றது தெரியல. என்ன ப்ரோ, நம்ம சிஎம் என்ன பண்றது? விட்டு கொடி போடுறான்ல. என்னானாலும் சரி சாலிடா நிக்கணும். ப்ரோ கேடு கேட்ட நான் எல்லாம் சிஎம் நினைச்சு கூட பாக்கல. ஓட்டு போட்டுருக்கேன். வெயிட் பண்ணு, ரிலாக்ஸ். வெயிட் கரோ. ஒரு 12 மணிக்கு மேல ஜாலியா ஊர் சுத்திட்டு 12 மணிக்கு மேல பேசுவா. கரெக்டா இருக்கும். சரியா? 12-1 வா. தென்காசில ஏடிஎம்கே டேக் ஓவர் பண்ணுது. தென்காசில ஏடிஎம்கே டேக் ஓவர் பண்ணுது. எல்லா இடத்துலயும் ஏடிஎம்கே தான் இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் தான் சூரியன். சங்கர கோயில வந்து இப்ப வந்து வெறும் 315 வாக்கு வித்தியாசத்துல தான் விசில் முன்னல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அது ஏற்கனவே 23 அது ஏற்கனவே சொல்லி வச்சு உனக்கு அப்டேட் பண்ணல. எப்பா வேற சன் நியூஸ்ல ஏதாவது அப்டேட் இருக்கா? நியூஸ் 18ல ஏதாவது அப்டேட் இருக்கா? அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, போயிட்டாங்களா? சரி ஓகே. அடுத்து வந்து சன் நியூஸ்ல 103 டிவிகே, 53 டிஎம்கே, 74 ஏடிஎம்கே. புதிய தலைமையில வந்து 102 போட்டு வச்சிருக்கான். ஜெயங்கொண்டத்துல பாட்டாளி டேக் ஓவர் பண்ணிட்டுப்பா. ஜெயங்கொண்டத்துல பாட்டாளி அரியலூர்ல அதிமுக டேக் ஓவர் பண்ணுது. நியூஸ் 18ல டிவிகே 97, ஏடிஎம்கே 73, டிஎம்கே 63. சேப்பாக்கம் சென்னை ஏரியாலாம் டிவிகே தான் டேக் ஓவர் பண்ணுது. முன்னல ஆக்சுவலா சென்னையில வந்து 15/16 வந்து கொளத்தூர்ல வந்து 16,645 வாக்கு வரைக்கும் பதிவாயிருக்கு டிவிகேக்கு. திமுக வந்து 14,141 வாக்கு பதிவாயிருக்கு. அதிமுக 3வது இடத்துல இருக்கு. நாம் தமிழ் 4வது இடத்துல இருக்கு. எல்லா ஏரியாலயும் நாம் தமிழ் 4வது இடத்துல தான் இருக்கு. ப்ரோ டிவிகே வந்து 15/16 வந்து சென்னை லீடிங்னு ஃபர்ஸ்ட் சுற்றுல போட்டிருந்தாங்க. அந்த தேர்ட் சுற்றுலயும் அதே தான் கண்டினியூ ஆகுது. இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? முன்னாடி நான் சொன்ன மாதிரி சென்னை வேற, அவுட்டர் ஏரியா வேற. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எப்பா சேலத்துல அதிமுக டேக் ஓவர் பண்ணுப்பா. முக்கால்வாசி முன்னாடி விசில் இருந்தது, இப்ப அதிமுக டேக் ஓவர் பண்ணுது. முன்னில இருக்கு. கபிலன், காரைக்குடியில இவங்க நாம் தமிழர் தான் லீடிங்னு சொன்னீங்க. இல்ல, நாம் தமிழர் பின்னடைவு. அப்படியா? ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு இடம் அங்கதான் முன்னடைவு ஆயிடுச்சு. ஓகே. சிவகாசி ராஜேந்திர பாலாஜி முன்னிலை, கீர்த்தனா பின்னடைவு. தாவேக்கா கீர்த்தனா பின்னடைவு. தாவேக்கா கீர்த்தனா ஜோசி டாக்டர். இன்னொன்னு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணிக்கு வந்து உரிமை இல்லையா? அது 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 விருதாச்சலத்துல நெக்கு போயிட்டு இருக்கு. வேட்பாளர் பேரு விஜயா. தர்மபுரியில வந்து அன்புமணி ராமதாஸ் ஒய்ஃப், அவங்க தான் சௌமியா அன்புமணி, அவங்க தான் லீடிங்ல போயிட்டு இருக்காங்க தர்மபுரியில. 106ல இருந்து 100 குறைச்சான் டிவிகே.
கம்மியாகும். விழுப்புரம் விசில் அதிகமா இருந்துச்சுல, இப்ப மாம்பழமும் ரெட்டலை டேக் ஓவர் பண்ணுது. விழுப்புரம் முழுக்க ஒரு இடத்துல கூட டிவிக்கே இல்ல, சரி இது டிஎம்கே இல்ல, டிவிக்கேவும் இல்ல. விழுப்புரம் முழுக்க மாம்பழமும் ரெட்டலை தான் டேக் ஓவர் பண்ணுது, முன்னிலை வகிக்குது. ரொம்ப பெரிய எல்லாம் இல்ல, 720, 3000, 2000 இந்த மாதிரி வித்தியாசம் தான். செங்கல்பட்டு செய்யூர் தவிர மீதி எல்லா இடத்துலயும் விசிலு. செங்கல்பட்டுல செய்யூர் தவிர மீதி எல்லா இடத்துலயும் விசிலு. இல்ல மாம்பழம் வந்து அதிமுக கூட்டணி தானே? ஆமா. நாமக்கல் குமாரபாளையத்துல விசிலு, நாமக்கல்ல ரெட்டலை, பரமத்தி வேணூர்ல சூரியன், ராசிபுரத்துல விசிலு, சேமந்தகுளத்துல ரெட்டலை, திருச்செங்கோடுல விசிலு முன்னல. நாமக்கல்ல. கள்ளக்குறிச்சியில வந்து உளுந்தூர்பேட்டையில சூரியனு, கள்ளக்குறிச்சியில வந்து பானை, ரிஷபந்தயத்துல சூரியனு, சங்கராபுரத்துல சூரியனு, அரியலூர்ல ரெட்டலை, ஜெயங்கொண்டத்துல மாம்பழம் முன்னில. வாக்கு வித்தியாசம் சொல்றேன், அது நம்பர்ஸ் இருக்குங்க, அது வேணாங்க, முன்னில சொல்றேன், அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஏப்பா என்னையே பேச விடுறீங்களா, நீங்களாம் பேச மாட்டீங்களா? இதுனா ஒன் மேன் ஷோவா? பேச சொன்ன ஒரே ஆளு, பேசக்கூடிய ஒரே ஆளு ஒயிட் பியர் தான். அதான் கட்சி மாறிடுச்சு. டிவிக்கே இன்னும் 6 இது குறைஞ்சிச்சு சன்னிஸ்ல. ஒரு ட்வீட் கூட போட்டு வர முடியல. போட்டுவாங்க தாராளமா போட்டுவாங்க. ஏடிஎம்கே 79 அதிகமா இருக்கு. ஏடிஎம்கே கோகுல் மைக்ல இருக்கீங்க, இல்ல இதுல பாத்தீங்கன்னா அந்த மதுரையில வந்து மோஸ்ட்லி டிவிக்கே தான் இருக்கு. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி பரிவாரம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியில ஏடிஎம்கே போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே மோஸ்டான இடம் வந்து ஏறிட்டு வருது. அந்த ஏடிஎம்கே ஏறும்போது டிவிக்கே குறைஞ்சிட்டு வருது நான் பார்த்த வரைக்கும். ஆமா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க தாவேகா 104, புதிய தலைமுறையில ஏடிஎம்கே 77, திமுக 52. மயிலாப்பூர்ல வந்து வெளிவட்டம் வந்து ஆனவர்ஜனா. மெட்ராஸ் நீங்க இதுலயே வரீங்க. மெட்ராஸ் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க ஒயிட் பியர். வெளிவாக்கம் வந்து ஆதவர்ஜனா ஒரு 500 to 600 ஓட்டு முன்னாடி. அண்ணா நகர்லயும் டிவிக்கே ஒரு 2000 ஓட்டு முன்னாடி நிலை. விஜய பிரபாகரன் வந்து 800 ஓட்டு முன்னிலை, 11,000 வாங்கிருக்காங்க. விஜய பிரபாகருக்கெல்லாம் முன்னாடி நான் சொன்ன மேட்டர் தான் இங்க வந்து நிறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஓரளவுக்கு அரசியலை பத்தி தெரிஞ்சவங்க. முதல்ல 2-3 சுட்டுல தாவை கட்டி டீலிங்ல போற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் மட்டும் இறங்கும் பாரு, அவசரப்படாத, பதட்டப்படாதன்றாங்க. இதைத்தான் நானும் சொல்றேன். ஐயா 2-3 எலெக்ஷன் ஓட்டு போட்டவங்களே எழும்பூர் ராஜ்மோகன் 3000 ஓட்டு முன்னிலை. ராகராஜ சோழன் ஜிப்சி நம்ம நல்ல லாயரா பாப்போம். ஜிப்சி நான் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டேன்ப்பா, லாயர்லாம் வேண்டாம்ப்பா, பாஸ்போர்ட் எடுத்து வச்சாச்சு. நம்மலாம் ராஜ்மோகன்லாம் பயங்கரமாலாம் போட்டு கவிதை எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன கவிதை ட்வீட் போட்டுறேன்னா இப்பயே போட்டிருப்பானுங்களே, டிவிக்கு ஆட்சி புரியுதுன்னே போட்டிருப்பானுங்களே. ஆமா, அவங்களும் இப்ப பட்டதான் உண்டு, சாயங்காலம் எப்படி போட முடியும்? நானா போட்டல, ஜெயில வந்து ராஜ்மோகனையும் லயலமணியும் வச்சு மரண தண்டனை பட்டிமன்றம்லாம் போட்டிருக்கு. எங்க வந்தானா பேசியே சாவடிப்பான். எங்க திடீர் மறுபடியும் காணாம போயிட்டானா ஜிப்சி? சொல்லிட்டு தான் போனா, சாப்பிட்ட போன சொல்லிட்டு போனேன். சார் இந்தியா டுடேல வந்து டிவிகே வந்து 105, ஏடிஎம்கே வந்து 77 அண்ட் டிஎம்கே வந்து 46 சார். மறுபடியும் சொல்லுங்க. டிவிகே வந்து 105 சார். இந்தியா டுடேல டிவிகே 105, ஏடிஎம்கே 77. அப்படியே என்டிடிவி பாருங்க. ஒன் செகண்ட் சார். ஆயிரம் விளக்கு வந்து அதிமுக கட்சிக்காரங்க எல்லாம் கேட்டுங்க. அதிமுக போட்டியிடுற தொகுதியில எல்லா இடத்துலயுமே இது வரைக்கும் 4000, 3000 சொச்சம், 5000 சொச்சம் இந்த அளவுக்கு தான் வாங்குறாங்க. எல்லா இடத்துலயும் முன்னிலை நிலவரம் அதிமுக.
பாப்பராம்பட்டி, தொண்டாமுத்தூர், ஆண்டிப்பட்டி, எடப்பாடி, ஆத்தூர், கீழ்பண்ணத்தூர், மயிலூர், மயிலம், தருமபுரி, ஓசூர், கரூர், விராலிமலை, கெங்கனவள்ளி, ஆலங்குளம், தாராபுரம், செய்யாறு, திண்டிவனம், அரியலூர், சிதம்பரம், பவானி சங்கர், லால்குடி, எல்லா இடத்துலயும் அதிமுக முன்னிலை. எந்த வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 3000 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4000 5000 இந்த ரேஞ்சில தான் வாங்கி 6000 இந்த 6000 சொச்சம் இந்த ரேஞ்சில் அதிமுக ஓட்டு வாங்கிட்டு இருக்கு. என்ன ஜிப்சி எடப்பாடி நம்ம ரொம்ப சாதாரணமா எடை போட்டோமோ? ஐ திங்க் கோடீஸ்வரன் மேபி ரைட்னு நினைக்கிறேன். பாப்போம். இல்ல எடப்பாடி போற வாட்டில ஒண்ணுமே பரவாயில்ல வந்தா போலே. இல்ல மோஸ்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்களும் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக எடப்பாடியை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களே. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. பத்திரிகையாளர் விடுங்க, விஜய் பேர் சொல்லுங்க. விஜய் சொல்லுங்க. இது விஜய் சொல்லுங்க. அதிமுக எங்க அண்ணனை வந்து நீங்க இல்ல எங்க அண்ணன் அப்ப நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையா? 100 மேல வாங்கியிருக்காரு. அவனை எஸ்டிமேட்டே பண்ணல. அது என்ன அண்டர் எஸ்டிமேட்? ஐயா கபிலன் ஐயா வணக்கங்க ஐயா. யாருங்க? வணக்கம். கழுகுங்க ஐயா. போய் உணவு அருந்தி விட்டு வந்துட்டேன் ஐயா. வந்த உடனே தான் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் கலாய்க்கிறானுங்க ஐயா. அப்படியே இருங்க. வந்து எதுவும் டிவி பார்க்கல. அப்படியே இருங்க. மேடம் சொல்லுங்க சிஸ்டர். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க என்டி டிவி வந்துருச்சா? சார் என்டிடிவில வந்து என்ன கேண்டிடேட்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் போடுறாங்களே தவிர நம்பர் போட மாட்டேன்றாங்க. ஆனா நியூஸ் 18ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டிவிகே நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப புரியுதா உங்களுக்கு இந்தியா டுடேக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்ல? இப்ப நீங்க அதுவே ரிப்பப்ளிக் வச்சு பாருங்களேன். இருக்கா ரிப்பப்ளிக் சேனல் இருக்கா? இல்ல சார் நான் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கேன். அர்ணப் கோஸ்வாமி. ஐ வில் ட்ரை டு. நீங்க அப்படியே ரிப்பப்ளிக் யாரா இருங்க, நான் பாக்குறேன் ரிப்பப்ளிக். அரூர் அதிமுக முன்னிலை ஒரு 6500 ஓட்டு முன்னிலை. பாலக்கோடும் அதிமுக முன்னிலை ஒரு 2500 ஓட்டு. ரிப்பப்ளிக் நேஷனல் சேனலை பொறுத்த வரைக்கும் ரிப்பப்ளிக் டிவி லைவ் விஜய் பிரபாகர் முன்னிலை, செந்தில் பாலாஜி முன்னிலை. ரிப்பப்ளிக் என்னமா தமிழ்நாடு என்ன உனக்கு தமிழ்நாடு லிஸ்ட்ல எடுத்துக்க காட்டணும்? ரிப்பப்ளிக் நேரா வெஸ்ட் பெங்கால் போயிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் பிஸியா இருப்பாங்க அப்படினா அவங்க என்னங்க வெஸ்ட் பெங்கால்லாம் பிஜேபி பிடிக்காதுன்னு நினைச்சேன். என்னங்க பிஜேபி பிடிச்சிச்சு? ஏங்க இதுல பிஜேபி சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. டைட்டா தான் இருக்கும். டைட்டா போகும் கபிலன். என்ன 123 இடத்துல பிஜேபி, 75 இடத்துல டிஎம்கே. 64 இருக்கு. 164 டிஎம்கே 45, ரிப்பப்ளிக் எல்லாம் போற. ஐயோ மாத்திரலாம் பாருங்க கமெண்ட் பே. ஏடிஎம்கே லீடிங்ல போகுது முன்னில. ஏடிஎம்கே 81 வந்துருச்சு. ஏடிஎம்கேவோட 81 குறையிறதுக்கு வாய்ப்பு. எனக்கு இவிஎம் மிஷன் மேல இப்ப எனக்கு ஹெவியா டவுட் வந்து நேரு வருது ஜெப்சி. டவுட் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இல்ல எல்லா தொகுதியிலுமே 1000ல இருந்து 3000 ஓட்டு வரைக்கும் தான் டிஃபரெண்ட் இருக்கு டிவிகேக்கு. அது வந்து 300-400 ஓட்டு நிறைய இருக்கு. அதனால 1 by 1 கீழே போயிட்டே இருக்காங்க. ஏடிஎம்கே 71, டிஎம்கே 45, டிவிகே 98. எது ரிப்பப்ளிக்ல காட்டுற வரைக்கும் 100ல இருந்து கம்மி ஆயிடுச்சா அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும். அடுத்து மெட்ராஸ் பையன் சன்னில என்ன சொல்றான்? சன்ன வந்து 102 டிவிகே, 52 டிஎம்கே, 81 ஏடிஎம்கே. ஓகே இது எல்லாமே 2வது சுற்று 3வது சுற்று கரெக்ட்டா? 3வது சுற்று ஆமா. ஓகே இன்னும் மொத்தம் 21 சுற்று. எனக்கு தெரிஞ்சு 10வது சுற்றுல ஒரு அளவுக்கு தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். மதியானம் 2 மணிக்கு 10-15ல வந்துரும் நினைக்கிறேன். 10-15 சுற்றுல தெரியும் நினைக்கிறேன் ரிசல்ட் எல்லாமே. அம்மா மதிய வெளிச்சம் 2000 ஓட்டு முன்னிலை. ஆர்கே நகர் மரியம் வில்சன் 2300 ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில இருக்காரு. விஜயபாஸ்கர் விராலிமலை அவர் முன்னிலை இருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் 79 வாக்கு வித்தியாசத்துல பின்னாடி நெக்கு போயிட்டு இருக்கு. ராஜ்மோகன் ஒரு 4500 ஓட்டு முன்னிலை. தமிழிசை சவுந்தரராஜன் தேர வாய்ப்பே இல்லை போல இருக்கு. மயிலாப்பூர்ல 5000 வாக்கு வித்தியாசம். வாங்கி இருக்கிறதே 4031 வாக்கு தான் இது வரைக்கும். சோரா பார்ப்போம்.
யாரு மைக்கா பண்ணிக்கணும் டக்குன்னு. கபிலன் நீதி வென்றதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறானுங்க. தற்குறி யாரு ஒரு தற்குறி ஸ்டேட்டஸ் இது போட்டு எனக்கு அனுப்பியிருக்குது. நீதி வென்றதா? இன்னும் நீதி வென்றதா லீடிங்ல பொறுத்த பார்த்து என்ன சொல்றாரு? வரவே இல்லை. ஏங்க சாப்பிட்டு வரதுக்குள்ள வயிற்றுல புளி கரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இந்த நாய் லீடிங்ல போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கபிலன் பேசின கேட்டதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட். ரஜினி பாலு வணக்கம். ராஜா மணிசாமி வணக்கம். வணக்கம் வணக்கம். ரஜினி பாலு வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம் சௌக்கியம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் கபிலன். கள்ள நிலவரம் எப்படி இருக்கு? இல்ல இப்ப இது எப்படி எண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டது 6 மணி 7 மணிக்கு ஓட்டு போட்டது 21 சுற்று மொத்தம். 21 சுற்றுல இப்ப 3வது சுற்று தான் ஓடிட்டு இருக்கு. மணி 10:40. நண்பா நான் அது கேட்கல. ஃபர்ஸ்ட் 7 மணிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, இந்த ஓட் மிஷின் அந்த பேஸ் பண்ணி எண்ணுவாங்க இல்ல எப்படி எண்ணுவாங்க? அப்படி பேஸ் பண்ணி வந்தா இவங்க தான் படம் பாக்குறாங்க புறால ஃபர்ஸ்ட் போயிருப்பான். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட இல்ல, ஓப்பனிங் சீன் தான். அந்த மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருங்க. தோல்வி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அப்படிலாம் கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்கும்போது பவன் கல்யாண் ஆந்திரா தெலுங்கு அந்த சைடு பார்க்கக்கூடிய ஒரு படம் மாதிரி தான் போவோம். சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் பவன் கல்யாண் அப்படிதான் போவோம். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இல்ல இந்த டைமிங் வைஸ்லாம் என்ன மாட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலா பேலட் தானே, ஒவ்வொரு பேலட்டா தூக்கி அதுல அந்த பூத்ல எவ்வளவு ஓட்டு இருக்கோ அது மொத்தமா தான் கவுண்ட் பண்ணுவாங்க. டைமிங் வைஸ்லாம் என்ன மாட்டாங்க. டைமிங் வந்து எப்படி ப்ரோ பிராக்டிகலா வந்து கிடையாது ப்ரோ. ஒரு மெஷின்ல ஒரு பூத் ஒரு பேலட்ல அந்த கிராமத்துல இருக்கிற மொத்த ஓட்டு பதிவு இருக்கு. அதுல நீங்க என்ன 100 ஓட்டாவா பிரிச்சு என்னவீங்க? அந்த பேலட்ல கொளத்தூர்ல ஸ்டாலின் முன்னிலை போட்டாங்களா? எத்தனை உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை. அதான் இனிமே அவங்க தான் வருவாங்க. அப்படியே ஏறும், டிஎம்கே ஏறும். இவங்க போறாங்க. உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை, கொளத்தூர்ல ஸ்டாலின் முன்னிலை வந்துட்டு இருக்காப்ல. அவ்வளவுதான். இனிமே 12 மணிக்கு மேல அவங்க தான் டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறாங்க. நான் தான் சொன்னேன் 21 வாக்கு சுற்று. இந்த 21 சுற்றுல வந்து ஒரு 5, 6 எல்லாம் தாண்டணும். மாரிதாஸ் கபிலன் ப்ரோ மாரிதாஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல. தாவேக்கா வந்து முதல் 4 சொன்னதுதான் நம்ம சொன்னதான் அங்க சொல்லியிருக்கிறாப்ல. கரெக்டா? அதான் ஒரு 4-5 சுற்றுல அவங்க லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி அதுதான். அதுக்குள்ள நம்ம கிட்ட வந்து கபிலன் ப்ரோ பயமா இருக்கு. என்ன ப்ரோ இப்படி ஆயிடுமா? கபிலன் ப்ரோ என்ன இப்படி ஆயிடுமா? பட் என்னன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் எல்லாரும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருக்குது. இல்ல ஆக்சுவலி இல்ல நான் நோட் பண்ண கோடீஸ்வரன் வந்து பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் வந்து உன்னை அடிக்கடி எல்லா இன்டர்வியூலும் ஒன்று விஷயம் சொல்லிட்டே இருந்தாப்புல. பத்திரிகை மட்டும் இல்ல மீடியா மட்டும் இல்ல இப்ப நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அதிமுகவை, எடப்பாடி தலைமையை. இது டூ ஆர் டை சிச்சுவேஷன் அதிமுகவுக்கு அப்படின்னு நம்ம அடிக்கடி ஸ்பேஸ்ல சொல்லணும். இதுல ஜெயிச்சே அவன கட்டாயத்துல இருக்கிறாப்புல. தோத்துட்டாப்புலன்னா கட்சியில எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எடப்பாடியை காலி பண்றதுக்கு முதல்ல முடிவு பண்ணுவாங்க. அதுக்குதான் பிளானே பண்றாங்க. அதை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணி எடப்பாடி தன்னுடைய இதை காட்டி ஆகணும். அந்த சிச்சுவேஷன் இருக்கிறாப்புல. இந்த தேர்தல் வந்து ஜெயிச்சே ஆகணும் கட்டாயத்துல இருக்கிறாப்புல. டூவாய் ஒன்னு எதிர்கட்சி தலைவரா வந்துடணும், இல்ல ஆளுங்கட்சியா வந்துடணும். ரெண்டே ஆப்ஷன் தான். ஆமா. இல்ல டிஃபரன்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே டிவிகே லீட் பண்றது எல்லாமே அந்த ஒரு 1000 votes அந்த ரேஞ்சில தான் இருக்கு. பட் ஏடிஎம்கே லீட் பண்றது எல்லாமே நல்ல மார்ஜின்ல இருக்கு. அதனால அவங்க ஏடிஎம்கே லீட் பண்றதுல 90% சீட்ஸ் வின் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ். பத்மநாபபுரத்துல வந்து திமுக முன்னிலை வந்துருச்சுப்பா. விளவங்காடுல வந்து காங்கிரஸ் முன்னிலை வந்துருச்சுப்பா. டிவிகே எல்லாம் 2 இடத்துக்கு போகுது. சேலத்துல எல்லாம் ரெட்டல முன்னால வருதுப்பா. மாம்பழம் விசில 2 இடத்துல தான் இருந்துச்சு. முன்னாடி சேலத்துல வேற மாதிரி இருந்தது. இப்ப ரெட்டல் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுதுப்பா. பண்ருட்டில அதிமுக முன்னாடி வந்துருச்சுப்பா. விசிக்கு 2வது இடத்துல வந்துருப்பா. 12 மணிக்கு மேல எல்லாம் 100 வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்கு. விருதாச்சலத்துல வந்து 100 வாக்கு வித்தியாசம் தான். தர்மபுரியில வந்து மாம்பழம் முன்னால இருக்குப்பா. 12 மணிக்கு மேல அப்படியே நிலவரம் மாறும். புதிய தலைமுறையில இன்னும் கோயம்புத்தூர்ல வந்து இது முன்னேறி இருந்துச்சுப்பா. விசில் முன்னேறி இருந்துப்பா. இப்ப எல்லாம் டிஎம்கே இது முன்னால வந்துருச்சுப்பா. டிஎம்கே நீலகிரில மொத்தமா காலிப்பா விசில். கோயம்புத்தூர்ல வந்து ஒரே இடத்துல மட்டும் முன்னாடி 2 இடத்துல இருந்து இப்ப ஒரு இடத்துக்கு வந்துருச்சு வால்பாறை.
அதுவும் 340 ஓட்டு வித்தியாசம் தான். ரெட்டல தான்ப்பா முன்னால இருக்கு. ஒட்டாப்பேட்டை இடத்துல வந்து புதிய தமிழக கட்சி முன்னிலையில் இருக்குப்பா. தம்பி எல்லாரும் சொல்றேன், விழுப்புரத்துல முன்னாடி விசில் இருந்ததா? இப்ப செஞ்சு வானூர், மயிலம், விக்ரமாண்டி, விழுப்புரம் எல்லா இடத்துலயும் ரெட்டல மாமலை முன்னாடி வந்துருச்சு. என்னப்பா பண்றீங்களா? நீங்க சொன்ன மாதிரிதான் 3 சுற்றுல பின்னாடி இருந்தாப்புல உதயநிதி ஸ்டாலின் 4வது சுற்றுல முன்னிலை வந்திருக்காப்புல. அந்த 4வது சுற்று எல்லா இடத்துலயும் அப்படிதான் மாறுது போல. ஏடிஎம்கேக்காரங்க ஸ்பேஸ் போட்டு ஏடிஎம்கேன்னு போட்டு 7 பேர் உட்காந்துருக்காங்க, ஃபயர் விட்டு உட்காந்துறாங்க. யாருன்னே தெரியல. தனியா ஏடிஎம்கேக்காரங்க ஸ்பேஸ் போடலாம், ஏன் யாரும் போடலன்னு தெரியல. ஓ, அதான் மொத்தமா டைம் பாஸ்ன்னு போட்டு உட்காந்துருக்காங்களா? கள்ளக்குறிச்சி சூரியனு கள்ளக்குறிச்சியில பானை, அரியலூர்ல ரெட்டலை, ஜெயங்கொண்டத்துல மாம்பழம். அமைதியா இருக்கும் போதுதான் கடுப்பாகுது. மைக் ஆன் பண்ணி பேசுங்க சட்டு போட்டுன்னு. நீங்க ஒரு செச்சா அடிச்சிடுறீங்க, அப்புறம் அவங்க தனித்தனியா அதை பண்ண வேண்டிய வேலை வர மாட்டேங்குது. எக்க அடிக்குது. யார் மைக் ஆனா இருக்கு சைட்ல? இப்ப பேசுங்க ஜிப்சி. ஹலோ. மைக் கொஞ்சம் பாருங்க, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க ஜிப்சி. மைக் கேக்குறாங்கன்னா காட்டாம இருக்கும். கூட போட்டு எடுக்கலாம். நான் போட்டு எடுக்கிறேன். அப்படியே அப்படியே மினிமைஸ் பண்ணி மேல மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. இப்ப எப்படி கேக்குது? கேக்குது. நான் சொல்றது மைக்கு இல்ல, உங்களுக்கு மைக் காட்டுறது. மைக் யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு காட்டுறது. பெண்டிங் ரிக்வெஸ்ட் வரும், நிறைய வரும். ஓகே. அதை பாத்துக்கோங்க, அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. பேக் பேக்கர் வணக்கம், சொல்லுங்க. வந்து டிஎம்கே முன்னிலை. பேக் பேக்கர் வணக்கம், சொல்லுங்க. எந்த தொகுதி நீங்க? பேக் பேக்கர் இருக்கீங்களா மைக்ல? மைக்ல மேல வந்தீங்கன்னா பேசுங்க, மைக்ல அமைதியா இருந்தீங்கன்னா லிசனர் எடுத்து போட்டுருங்க. சூரியன், காட்பாடி, ரெட்டலை, கேலிக்குப்பம், விசில், வித்தியாசம் வந்து ஆத்திருப்பாரு. என்னங்க? என்ன சார்? என்னங்க? ராமநாதபுரம், முதுகலத்தூர், பரமக்குடி, ராமநாதபுரம், திருவாடனை, 3த்துலயுமே திமுக கூட்டணி தான் முன்னிலை இருக்கு. கோவில்பட்டி திமுக முன்னிலை. ஐ திங்க் 4வது பெட்டியை உடைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்ப கோவில்பட்டி திமுக முன்னிலை. யார் நாய்ஸ் அடிக்குது? மைக் ஆஃப் பண்ணு. மியூட் கொடுங்க. பேசுங்க. யார் பேசுங்க? சார், இந்தியா டுடேல வந்து ஏங்க நாய்ஸா இருக்கீங்க, யாருங்க மைக் அது? மசோட்டி சைடு மைக் வந்து நாய்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஜான் தான், நீங்க சொல்லுங்க. ஏதோ சொல்லணும் இந்தியா டுடே பத்தி. இல்ல, இந்தியா டுடேல வந்து இப்ப வந்து டிவிகே 104, ஏடிஎம்கே 77, டிஎம்கே 51. இது வந்து இந்தியா டுடேல. அண்ட் தென் வந்து நியூஸ் 18ல வந்து டிவிகே 94, ஏடிஎம்கே வந்து 73, இஎம்கே வந்து கமிங் டுவர்ட்ஸ் 57. 60 கிட்ட வராங்க இப்ப. ஓகே, ரைட்டு. இப்ப வந்து இங்க பாலிமர்ல வந்து டிவிகே 103, ஏடிஎம்கே 74, டிஎம்கே 56. சன் நியூஸ்ல என்ன? மெட்ராஸ் மைன் மெட்ராஸ் பையன், இதுக்கு நானே பாத்துறேன். மெட்ராஸ் பையன் கேக்குதா? ஏங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க. ஃபாஸ்ட். தந்தி டிவில தாவேகா 107 போட்டிருக்காங்க. அதிமுக வந்து 75, டிஎம்கே 52.
எப்பா அண்ணா நகர் தொகுதியில வந்து இருக்கிற வாக்கு பெட்டி வந்து ஓப்பன்லயே இருந்துச்சான். வாக்கு எண்றதுக்கு முன்னாடி அது ஓப்பன்லயே போட்டிருக்காங்களாம். சீல் பிரிச்சிருக்கா? ஆமா. ரைட். 104 இப்போ ஆக்சுவலா இப்போ புதிய தலைமுறையில 104 காமிக்குது. மைக்ல 4 பேர் தான் இருக்கிறாங்க ஜிப்சி. இருங்க இப்பதான் எல்லாம் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1 by 1 வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் வெயிட் பண்ணுங்க. மசுக்குட்டி இல்ல கோஹோஸ்ட் இப்பதான் வெளில போயிட்டு வந்திருக்காரு. இது சன்னீஸ்ல வந்து டிவிக்கு 104, டிஎன்கே 52, ஏடிஎம்கே 77. மறுபடியும் சொல்லுங்க. டிவிக்கு 104, ஏடிஎம்கே 77, டிஎன்கே 52. ஓகே ஓகே. பெரம்பூர்ல வந்து 9138 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை விஜய். காட்மன்னார் கோவில் ஈசிக முன்னிலை. எனக்கு டவுட்டே வேணாம். எனக்கு கடலூர் மாவட்டம் எனக்கு டவுட்டே இல்ல. கோவில்பட்டி திமுக முன்னிலை. எனக்கு எல்லாரும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க வீட்டுல பிஸியா அங்க சவுண்ட் அதிகமா இருந்ததுன்னா தனியா வந்துருங்க. இல்ல அங்க வீட்டுல பேக்ரவுண்ட்ல சவுண்ட் ஹெவியா இருக்குன்னா தயவு செஞ்சு மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மொசக்குட்டி ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணி வெளில போடுறீங்களா இல்ல அந்த ஹெட்செட்டை நேர்ல வந்து நான் உடைக்கிட்டு அப்படில ப்ரோ இப்போ கேக்குதா ப்ரோ? ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணி போடுங்க. ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கேக்குதா? இப்போ ஓகே கேக்குது. ஓகே சாரி ஹாய் கபிலன் ப்ரோ. வணக்கம். ஒட்டாப்பிடாரத்தில் புதிய தமிழகம் முன்னிலை. அந்த ஒரு தொகுதி தான் அவங்களுக்கு. வீரபாண்டியில வந்து ஸ்ரீ பாலாஜிகுமார் அதிமுக ரெட்டலை முன்னிலை, சூரியன் பின்னலை, 2 மார்ஜின்ல தான் இருக்கு. 9000 சொச்சம் 9000 சொச்சம். ஏற்காடுல அதிமுக முன்னாடி போகுது. உஷா ராணி அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. திமுக வந்து டிஎம் ரேவதி மாதேஸ்வரன் அவங்க பின்னடைவு. ஒரு முக்கியமான அப்டேட், எடப்பாடி பழனிசாமி ட்ரைடிங். அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பின்னடைவு, டிவிக்கு லீடிங். முன்னாடி வந்துட்டாருங்க. அவர் 10,000 ஓட்டு முன்னாடி வந்துட்டாருங்க. அவரு அது பழனி சார் கரெக்டா 10,000 ஓட்டு முன்னாடி. விஜயராஜ் எந்த நியூஸ் சேனல் பாக்குறீங்க? புதிய தலைமுறை. வெளில வந்துருங்க, வேற சேனல் மாறுங்க. ஓகே. செஞ்சி மாம்பழம், மயிலம் ரெட்டலை, திண்டிவனம் ரெட்டலை, பவானி ரெட்டலை, இப்போ பெருந்துறை திமுக பின்னடைவு, உளுந்தூர்பேட்டை ரெட்டலை, கள்ளக்குறிச்சி இசிகா, கெங்கவல்லி ரெட்டலை, ஏற்காடு ரெட்டலை, ஓமலூர் ரெட்டலை, மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி எல்லாம் ரெட்டலை, சேலம் மேற்கு வடக்கு தெற்கு வந்து விசிலு, வீரபாண்டி திமுக, கரூர் வந்து விஜயபாஸ்கர் பின்னடைவு. ஓகே. நாமக்கல் ரெட்டலை, பெருந்துறை பவானி அந்தியூரிங்கெல்லாம் ரெட்டலை, கோபி வந்து விசிலு, மொடக்குறிச்சி ஈரோடு மேற்கெல்லாம் விசிலு, ஈரோடு கிழக்கு வந்து சூரியன், அண்ணா நகர் கோகுலேந்திரா பின்னடைவு அதிமுக. என்ன ஏற்கனவே அமைச்சர் பதவியில் கொடுத்தவங்களுக்கு தான் மறுபடியும் கொடுத்துட்டு இருந்தா எப்படி? அந்த அம்மா பேர் என்ன, வளர்மதி, பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகே. சீர்காழி மதிமுக, மயிலாடுதுறையில பாமக, பூம்புகார்ல அதிமுக முன்னிலை. மேட்டுப்பாளையம் கோவை தெற்கு சூரியன், சூலூர் கவுண்டம்பாளையம் என்னங்க அதுக்குள்ளார புதுச்சேரியில வந்து முன்னாள் முதலமைச்சர் வெற்றி பெற்றாருன்னு போட்டிருக்காங்க. முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளார? அங்க முடிஞ்சிருக்காங்க. அங்க ரொம்ப கம்மி தான், ஓட்டு கம்மி தான். முன்னாள் முதலமைச்சர் வெற்றி பெற்றாருன்னு போட்டாங்க. அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம் இங்கெல்லாம் ரெட்டலை, புலித்தலை மட்டும் விசேலிப்படுது. கும்பகோணம் மட்டும் இன்னும் என்னவே இல்லை. ஒரு தொகுதி கும்பகோணம் மட்டும் என்ன என்ன பிரச்சனை தெரியல. லால்குடி மண்ணச்சநல்லூர் வந்து சூரியன்.
பெரம்பலூர் குன்னமும் சூரியன். மறு வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொகுதியில வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது, உள் மனசு தோணுது எனக்கு என்னமோ. அண்ணா நகரா தெரியல, ஏதோ ஒரு தொகுதியில தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு தொகுதி 2 தொகுதி எனக்கு தெரிஞ்சு மறு வாக்குப்பதிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாப்போம். புதுசா பாருங்க 2-3 பேர் மைக் வந்திருக்காங்க. யாரு? மோகன்ராஜ் வணக்கம், சொல்லுங்க ப்ரோ. எலெக்ஷன் கமிஷன்ல டிவிக்கு 101 போட்டிருக்காங்க. அவன் போடுவான். எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கையில தானே இருக்கு, போடுவாங்க. ரிசல்ட் தானே பண்ற, முன்னிலை தாங்க அவங்க போட்டிருக்காங்க, சீட்டு ஜெயிச்சதெல்லாம் போடல, முன்னிலை. ஓகே ப்ரோ. ஏடிஎம்கேக்கு 67, டிஎம்கேக்கு 37 போட்டிருக்காங்க ப்ரோ. ப்ரோ ஒருவேளை டிவிக்கு வந்தா என்ன ப்ரோ ஆகும் தமிழ்நாடு? நாசமா போகும். அது வட இந்தியாவோட மோசமாயிடும் ப்ரோ. சிம்பிள். போட்டவெல்லாம் அசிங்கமா திட்டுவான், ஒரு வருஷத்துல வெயிட் பண்ணுவோம். அவன் அமைச்சர்லாம் கெட்ட வார்த்தை பேசுவான், எப்படி தெரியுமா? சட்டசபையில பாருங்களேன், சட்டசபையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்களேன். அங்க போயிட்டு நின்று இன்னைக்கு நேற்று தந்தி டிவியில் ஒரு எடிட் போட்டான், சட்டசபையில உட்கார்றது எல்லாம் விஜய்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சட்டசபைக்கு உள்ள வரும்போது எல்லா விஜய் கட்சியினர் எல்லாரும் வந்து முகத்துல விஜய் ஃபேஸ் மாஸ்க் மாட்டிட்டு வந்து உட்காருவாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். டிவி கத்துவாங்க உள்ள. அங்க உள்ள போயிட்டு வந்து சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள். செந்தில் வணக்கம். செந்தில். கபிலன் ப்ரோ வணக்கம் ப்ரோ. பிக் ஃபேன். ஜிப்சி ப்ரோ வணக்கம். 2 பேருக்கும் பிக் ஃபேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க முன்ஜாமீன் வாங்கணும். சொல்லுங்க. காத்து கம்மியா இருக்கு. 12 இல்ல ப்ரோ, ஆபீஸ்ல இருந்து எல்லாரையும் கலாச்சி வச்சிருக்கிறோம் டிவிக்கேவ. இப்ப எல்லாம் குரூப்ல போட்டு நம்மள டேக் பண்ணி கலாச்சிட்டு இருக்கானுங்க. வெயிட் கரோ. இப்பதானே 3வது சுற்று ஓடிட்டு இருக்கு, 4வது சுற்று ஆரம்பிக்க போகுது. வெயிட் பண்ணுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏங்க இன்னைக்குமே எம்ஜிஆர் 3 அடி வாங்குவார், எதுக்கு? எதிரியோட பலத்தை தெரிஞ்சிருக்கு. 4 அடி அவர் கொடுத்தாரு, 3 அடி. அந்த மாதிரி தான், வெயிட் பண்ணுங்க. நம்ம தலைவர் ரொம்ப பேசுவானுங்க ப்ரோ, கலாச்சி தள்ளுவானுங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு. வெயிட் பண்ணுங்க. ஏங்க 21 சுற்றுல 4வது சுற்று ஓடிட்டு இருக்கு, இப்பவே எண்டு கார்டு போட்டா இப்படி? இன்னும் டூயிட் இருக்கு, ஃபைட் இருக்கு, இன்ட்ரோ பிளாக் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்பவே குரூப்ல ஃபுல்லா டிபி எல்லாம் மாத்திட்டானுங்க, ஸ்டேட்டஸ் போட்டு இருக்கானுங்க, நம்ம குரூப்ல தள்ளிட்டு இருக்கானுங்க, கலாய்க்கிற மாதிரியே டேக் பண்ணி போட்டு இருக்கானுங்க. போட்டோம். அதுக்கப்புறம் கடைசியா இன்னும் ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு போடுவோம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் ஆடுங்க. இந்த திருமங்கலம் யார் லீடிங்னு பாருங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, திருமங்கலத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்கன்னுவாங்க. பார்த்து சொல்லுங்க. திருமங்கலத்திலயா? ஆமா, எப்பவுமே அதான் சொல்லுவாங்க. அங்க யார் ஆட்சி, அங்க யார் கடலூர் தான் சொல்லுவாங்க. சரி, நீங்க அப்படி வச்சுக்கோங்க, நான் இப்படி வச்சுக்கிறேன். நான் கேள்விப்பட்டது இப்படி. சரி. இல்ல, கடல் தான் சொல்லுவாங்கன்றீங்க. கடவுள எப்பவுமே வீசிக்க தான் வருது. ரெட்டல இப்போதைக்கு திருமங்கலத்துல வந்து டிஎம்கே தான் இதுல இருக்கு, லீடிங்ல இருக்கு. எவ்வளவு தெரியுமா? 3844 ஓட்டு லீடிங்ல இருக்கு. உதயகுமார் வந்து 7500 ஓட்டு வாங்கியிருக்காரு. டிஎம்கே 11000 ஓட்டு வாங்கியிருக்கு. அதுல டிவிக்கு 7400 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இல்ல லீடிங்ல இருக்காங்க. எவ்வளவு லீடிங்? 3800 ஓட்டு லீடிங்ல இருக்கு டிஎம்கே. ஓகே தேங்க் யூ. ஏடிஎம்கே விட மதுரையில வந்து முன்னாடி 7 இடத்துல லீடிங்ல இருந்த டிவிக்கு இப்ப வந்து 5 இடத்துல வந்துருச்சு. ஐயா ஸ்பேஸ் போட்டிருக்கேன், யாரும் கால் பண்ணாதங்க ஐயா. தாழ்மையான வேண்டுகோள். விஜயகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிக்கும்போது 80 ஓட்டுல ஃபர்ஸ்ட் லீடிங்ல காட்டுச்சு. அதுக்கப்புறம் போக போக குறைஞ்சிச்சு. என்னதான் செவன் ப்ரோ, இப்ப நீங்க பேசுறதான் கேட்டுக்கிறோம். நியூஸ் பார்த்தாதான் காண்டாகுது. நீங்க பேசுறதுதான் கொஞ்சம் மனதுக்கு நிறைவா இருக்குது. நான் பேசுறது மன நிறைவா இருக்கா? எல்லாரும் இப்படியே சொல்றீங்க. ஆமா, எலெக்ஷன் முடிச்சோம்னா நாங்க வந்து ஒரு தெரப்பி எல்லாரும் கதறுங்க, வந்துருங்க. தெரப்பி இருக்கு, எல்லாம் வந்துருங்க. என்னப்பா எல்லாரும் நம்ம என்ன கை காட்டுறீங்க? கொஞ்சம் ஜிப்சிக்கு கொஞ்சம் பார்த்து பகிர்ந்து கொடுங்க. ஜிப்சி வந்து வைஸ் கேப்டன், நீங்க தான் கேப்டன். அதனால கேப்டன் தானே சொல்லுவாங்க.
ஏங்க போஸ்டா ஒரு மைக்ல நான் இருக்கிறேன், ஏங்க இப்படி பண்றீங்க? இன்னைக்கா ஒரு நாளாவது ஜாலியா இருக்கலாம் பார்த்தா. அப்படி இல்ல ப்ரோ, ஜிப்சி ப்ரோ அவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல ப்ரோ. நீங்க கொஞ்சம் கோவமா பேசுவீங்களா? அதனால ஜிப்சி ப்ரோ அவ்வளவு இது கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அவரு டோனி மாதிரி கூல் கேப்டன் அவரு. இப்போ நீங்க லாக் போட்டு வந்தீங்க, மைக் கேட்டீங்கல்ல? ஆமா நான் லாக் ப்ரோ, நீங்க சொன்னீங்கன்னு போய் லாக் அன்லாக் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ. அவ்வளவுதான், அது திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் விஷயம். சரி ப்ரோ, ஒரு சோசியல் மீடியா வச்சு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. யார் சொன்னா? ப்ரோ கீழ போறீங்களா? ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இல்ல உங்களை வெயிட் பண்ணுங்க. யாரு சோஷியல் மீடியா வச்சு அரசியல் மாற்றத்தை பண்றீங்க? வெறும் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொல்ல மோகன்ராஜ் பாருங்க, எத்தனை எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல கபிலன், இவரு கபிலன் உள்ள யாருக்கெல்லாம் வந்து இலகிய மனசு அப்படின்னு நோட் பண்ணுங்க. நம்ம வந்து அவங்களுக்கு தனியா கவுன்சிலிங் கிளாஸ் ஒன்னு இருக்கு. அது நான் ஆமா அதுக்கு நான் ஃபீஸ் வாங்குவேன் சொல்லிவிட்டேன். ஆமா ஃபீஸ் வாங்கி தான் உங்களுக்கு இருக்கு, அதுக்கு ஃப்ரீயா எல்லாம் கிடையாது. இலகிய மனசாங்க கீழே போயிடுங்க. மோகன்ராஜ் எத்தனை எலெக்ஷன் எத்தனை சட்டமன்றத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க கேக்குறேன். ரெண்டாவது. அதான் சரி, அடுத்து அப்டேட் பண்ணுங்க. மெட்ராஸ் பையன் போஸ்ட் வாங்குங்க. டிஎம்கே 52, ஏடிஎம்கே 73, டிவிகே 109. 130? 109. ஓகே. என்ன ஏறுது இறங்குது? என்ன இது பிபி மாதிரி போகுது இறங்குது? என்னங்க திருவள்ளூர் மாவட்டத்துல எல்லா இடத்துலயுமே விசிலு? நாமக்கல் மாவட்டத்துல 6 தொகுதியில 4 தொகுதி டிவிகே லீடிங், 1 டிஎம்கே 1 ஏடிஎம்கே. எந்த சேனல்ல? இல்ல சேனல் இல்ல ப்ரோ, அது அபிஷியலா ஈசிஐல போய் உள்ள போய் பார்த்தது. 3 சுற்று முடிஞ்சது. அது விடுங்க. ஈஸி எல்லாம் தூக்கிட்டு வராங்க. கபிலன் ப்ரோ, ரொம்ப நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நேத்து டிவில நாடக படம் போட்டா பாரு, நீ யாரு சித்தப்பா சொல்லாது நீ யாரு மாமா சொல்லாத மாதிரி இருக்கு. ஏன் சேனல் ஒரு ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஈஸி வந்து எலெக்ஷன் கமிஷனை வேண்டி லேட்டா தாங்க பண்ணுவான். இப்ப அவங்க ஜனவரி ஜான்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியா டுடே சொல்றதுக்கும் அவங்க இந்தியா டுடே சொல்றது அவங்க இந்தியா டுடே நோட் பண்றாங்க. ஆனா அதுவே நீங்க என்டிடிவி பாத்தீங்கன்னா அதுல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அஜெண்டா இருக்கு, அந்தந்த சேனலுக்கு ஒரு அஜெண்டா ஒண்ணு இருக்கு. அது கரெக்ட் தான் ப்ரோ. ஒரு பக்கம் பயமா தான் ப்ரோ இருக்கு. 10th ரிசல்ட் வர மாதிரி இது ப்ரோ. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவனுங்கலாம் ரொம்ப பேசுவானுங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதை நினைச்சாதான் ப்ரோ காண்டா இருக்குது. ரொம்ப பேசுவானுங்க. இது பாருங்க, சாலிடா கன்னா நிக்கணும். விஜய் மேல நம்பிக்கை வைங்க, கான்பிடென்டா இருங்க, தோல்வி நிச்சயம். சரியா? சரி பாப்போம் ப்ரோ, பாப்போம். ஏங்க விஜய் படம் முதல் நாள் ரிலீஸ் எல்லாம் பாத்துறீங்களா? கூட்டம் பயங்கரமா இருக்கும். படம் டிவிகே 110. நான் இப்பதான் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இவர் நடுவில் வந்து இப்பதான் போடுறாரு. என்னென்ன சொல்லிதான் ஆகணும். அதேதான். எல்லாம் இப்போ ஒன்னா மேட்ச் ஆகுதா? எவ்வளவு மார்ஜின் டிஃபரன்ஸ் இப்போ ஒன்னா மேட்ச் ஆகுதா? ஓகே ரைட்டு. அப்ப நடுவில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 12 மணிக்கு எத்தனை மணிக்கு லஞ்சு? இல்ல அது ரீப்ளேஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களா போய்க்குவாங்க. லஞ்ச்ல டிராப்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. கவுண்டிங் போயிட்டே இருக்கு. ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அவங்க மாதிரி சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ப்ரோ இந்த ஐடி யாருக்காவது வேணும்னா கேளுங்க, சும்மா தரேன் ஃப்ரீயா. ப்ரோ நான் வேற சவால் விட்டுருக்கேன், அந்த மொசக்குட்டி ஐடியே தூக்கிட்டு ஒளிச்சு விட்டுறேன்ட்டு. வீட்லயா? ஆமா, எல்லா கலர் நான் தெரிஞ்சு நினைச்சேன். உங்க வீட்டு கலர் எப்படி இருக்கு? எங்க வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க கமலம் ப்ரோ. நான் தான் இங்க மேல தனியா உட்காந்துருக்கேன். இந்த பாய், தலகாணி, கொசு வலை, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. Don't underestimate the power of harmless Akila.
வாங்க வாங்க. என்ன சொல்லுங்க. சின்ன போய் கூட கழுத்தை போட்டு அடிக்க வர்றான். ஒருடா இன்னும் இருக்குடா, இன்னும் இப்பயே ஏடா தவறி கேட்டு கிடக்குறோம். வெயிட் கரோமா இப்பதானே 4வது சுற்று ஓடிட்டு இருக்கு, 5வது சுற்று வரும், வெயிட் பண்ணுங்க. 24 சுற்று இருக்குடா, பொறுங்கடா அப்படின்ட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆனா அதுக்கு என்ன டெம்ப்ளேட் இறக்கணும், இப்படி ஆனா என்ன டெம்ப்ளேட் இறக்கணும், எல்லாத்துக்கும் அடிப்படை வச்சிருக்கிறோம். யார் வீட்டுக்கு இல்ல போலீஸ் வந்திருக்கு பாருங்க. புரியல. யார் வீட்டுக்கு இல்ல போலீஸ் வந்திருக்கு பாருங்க. பார்த்தேன். சிஆர்எஃப் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ். கபிலம் ப்ரோ, நான் இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறவங்கள சொல்றேன். ஓ அப்படி வரீங்களா? செக் எனக்கு தான் வைப்பானுங்க அசோக் சார். இந்த அந்த ஸ்ரீரங்கத்துக்காரரை தூக்கி மேல போடுங்க. அப்படி தொட்டான்னு வச்சீங்களா, அப்ப எனக்கும் அவனுக்கு தான் போட்டி. ஜிப்சி ப்ரோ வீட்டுக்கும் வருவாங்க. சேப்பாக்கத்துல 5வது சுற்று ஆரம்பிச்சிச்சு, அதுல உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை. ஐ ஆம் வெயிட்டிங். இல்ல 4 சுற்றோட நிறுத்துங்க, அவ்வளவுதான். அதான் எங்களுக்கு வேணும். அதுக்கு மேல போட தலை சுத்தம். இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு டேக் போடுங்கப்பா. அதான் கரெக்டா இருக்கும். நல்ல வேலைப்பா. எங்க தொகுதியே ஆரம்பத்துல இருந்து லீடிங். அது நமக்கு நினைச்சது அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. என்னத்த கேக்குறான் இந்த கார்த்திகை. கார்த்திகை ஸ்பேஸுக்கோயா. வா, ஜிப்சி தான் ஹோஸ்ட்ல இருக்காப்ல, வா உடனே வா. ஜிப்சி சார் வணக்கம். வணக்கம் 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 வாங்க. உட்காந்துருக்கேன் துபாயில. சாயந்தரம் ரூம் கூட கும்மி போடுவானுவோம். எப்படியாவது எவனாவது ஜெயிச்சே ஆகணும். ஏடிஎம்கேவது டிஎம்கேவது யாராவது ஜெயிக்க தான் போறாங்க. என்னங்க சீரியஸாவே எல்லாம் பயப்படுறீங்களா? இல்ல ஏடிஎம்கே கேப்டன், ஏடிஎம்கேவோட சீட் ஒரே வாய்ப்பு வலிக்குது. அவங்க அப்படியே போவாங்க நினைக்கிறேன். ஐயா சீரியஸா சொல்றேன், அதெல்லாம் பயப்படாதீங்க. சொல்றேன் கேளுங்க. ஏடிஎம் கேப்டன், ஏடிஎம்கே தான் ஆர்கானிக், அதுல குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆக்சுவலா இவங்க தான் பிச்சு வரும். சார் இவனை ஒரு சீட்டோட வரவிடாது சார். அது பாத்துக்கிட்டு இருக்கு வந்துருவாங்க. இன்னும் வந்து மண்டே குழம்பு வச்சுட்டானுங்க. 1 வரும் போல இருக்கு புசியானதுக்கு. பாப்போம் இருங்க. 104 77 53. என்ன திமுக முன்னேற்றம் இல்ல? என்ன மேட்ரு? திமுக இல்ல ப்ரோ, டிவிக்கே தான் லீடிங் இப்பவும் காமிக்குது. ஓகே திமுக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கம்மியா இருக்கணும். வேலை செய்யணும் களத்துல. இவங்க மட்டும் என்ன வேலை செஞ்சாங்க 104 காட்டுறதுக்கு? இல்ல அதெல்லாமே அடுத்தது. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க கரூர் இன்சிடென்ட்ல அவனை சும்மா விட்டு வச்சீங்க பாத்தீங்களா, அவனுக்கு ஃபேம் கிடைச்சிரும் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சிருக்குது போட்டு, வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நேரேட்டிவ் மக்கள் கிட்ட போற வரைக்கும் நீங்க அமைதியாவே கரூர்ல நீங்க அவன் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தயாரா இல்ல, அவனை தூக்கி உள்ள வைக்கவும் தயாரா இல்ல. கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் லீடிங்ல இருக்கு. கரூர்ல அதிமுக முன்னிலை. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் முன்னிலை. மதியானத்துக்குள்ள மாற்றம் இல்லை சார். மதியானத்துக்குள்ள மாறி அப்படியே கேட்கல. மதியானத்துக்குள்ள மாறி இருக்கிறேன். சரி, சப்போஸ் ஒரு பெர்சன்டேஜ் வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே மெஜாரிட்டி இல்லைன்னா என்னங்க பண்ணுவாங்க?
கூட்டணி வச்சிருவாங்க. சிம்பிளுங்க. ஏடிஎம்கே டக்குன்னு டிவிகே உள்ள அவ்வளவுதாங்க. பிஜேபி உள்ள என்ட்ரி ஆகும், பிஜேபி உள்ள என்ட்ரி ஆகும், அதிமுகவும் டிவிகேவையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்ப பேரம் நடக்கும். துணை முதலமைச்சர் பதவி வந்து எனக்கு வேணும், முதலமைச்சர் பதவி 2.5 வருஷம் நீங்க 2.5 வருஷம் இவங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க பங்கீடு பண்ணுவாங்க. இதான் ஃபைனலா வரும். கபிலன் ப்ரோ, இதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தான் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். பை சான்ஸ் ஒருவேளை டிவிக்கு இந்த 100+ மார்ஜினை வந்து தக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக தேவையில்ல. அவனுங்க இந்த காங்கிரஸ், டிஎம்டிகே, பிஎம்கே இவனுங்க கிட்ட ஒரு 15 சீட்டு கிடைக்குமான்னு பார்ப்பானுங்க. அதுக்கு பாசிபிலிட்டி இருந்தா இந்த 3ஐயும் கூப்பிட்டு அவனுங்க ஆட்சி போட்டுருவானுங்க. இதுதான் நடக்கும். ஒருவேளை இந்த பாசிபிலிட்டி நடக்கலைன்னா நடக்குது. இப்ப நடக்கிறது ஆனா காங்கிரஸ் எதுலயுமே வரல தலைவர. காங்கிரஸ் முன்னிலையில இருக்கான்னு இருக்கு, ஒரு சில இடத்துல இருக்கு. அதாவது அவங்களுக்கு கொடுத்த 24 தொகுதியில நல்ல லீடு கொடுக்குறான். பிஎம்கே வந்து ஒரு 8 சீட்டு பக்கம் கன்வெர்ட் ஆகும் போல. அது டிஎம்டிகே காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 12, 13, டிவிகே ஒரு 100 அப்படின்னு அந்த சின்ன கட்சி எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்குவானுங்க. அவனுங்க ஏடிஎம்கே விட்டுருவானுங்க. அது ஏடிஎம்கே வந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தா மட்டும்தான் அவனுங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் கிட்ட போவானுங்க. இல்லைன்னா அந்த சின்ன கட்சி எல்லாத்தையும் தூக்கி இழுப்பானுங்க. பிஎம்கே வந்து 7 சீட்டு முன்னணியில இருக்கு, சிபிஐ வந்து 3, காங்கிரஸ் 3, பிஜேபி 2. இந்த மாதிரி டிஎம்கே கூட்டணியிலேயே இருக்கிற இந்த சின்ன கட்சிங்க எல்லாம், ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிற சின்ன கட்சிங்க எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து ஒரு 15 சீட்டு அவனுங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் இழுத்துருவானுங்க. அவனுங்களும் போயிடுவானுங்க. போக மாட்டானுங்கலாம் இன்னைக்கு மேலாம் சொல்ல முடியாது. யாருமே இனிமே போறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. ஈவன் டிஎம்கே எம்எல்ஏஸே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என் தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி பயங்கர பின்னடைவு. என்ன கபிலன், எனக்கு மனசே சரியில்லை. வெக்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன். ஓகே ப்ரோ, கீழே வெயிட் பண்ணுங்க, ஒரு 12 மணிக்கு மேல கூப்பிடுறேன். மனசு சரியில்லையா? ஆமா, இந்த தற்கொலை புண்டாம இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. தெரியுதா? கரூர்ல எஃப்ஐஆர் போட சொன்னோன்றது இப்ப தெரியுதா? புரியுது. இப்ப புரியுதா? அன்னைக்கு தலையால அடிச்சு விட்டான். 32 நாள் நடுவுல கேப் இருங்க, எஃப்ஐஆர் போட வேண்டியதானே? நான் அப்பயே சொன்னேன், கேட்டீங்களா? வளர்த்து விடக்கூடாது ப்ரோ, வளர்த்து விடக்கூடாது ப்ரோ. நீங்க வளர்த்து விடக்கூடாதுன்னு அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்ததுதான் மக்களுக்கு வந்து இவன் மேல ஒரு அனுதாபத்தை உருவாக்கி விட்டுச்சு. அதுக்கு முழு காரணமும் திமுக தான். அது உங்களுடைய தோல்வி உங்களுடைய முழு தோல்விக்கும் காரணம் நீங்களே தான், வேறெல்லாம் யாருமே கிடையாது. நான் அப்பவே சொன்னோம், ஸ்பேஸ்ல போட்டு சொல்லியிருப்பேன். சும்மா ஏன்ட்ட சண்டைக்கு வந்தீங்க? கரூர்ல கேஸ் எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க. நான் எங்க வந்து டென்ஷன் ஆகுங்க. எடப்பாடி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, டென்ஷன் ஆகுங்க. இல்ல அவரு பாலுக்கு சொல்றேன். இல்ல அதத்தான் சொல்றேன், அவர் தான் சொல்றேன். நானும் இந்த வெயிட் பண்ணுங்க, 12 மணிக்கு மேல எல்லாரும் கூப்பிடுறேன். 2 மணி வரையும் பாப்போம், இருங்கப்பா. ஏன் பேனிக் பண்றீங்க? எப்பயுமே டிவிக்கு லீட் பண்ற 90% தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது ரொம்ப 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 மினிமல் தான். ஸோ ஒரு ரவுண்டு போதும் ரிசல்ட்டை கம்ப்ளீட்டா வேற ஒரு பார்ட்டி ஃபேவருக்கு மாறுறதுக்கு. அதனால டிவிக்கு அதை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுமாங்கிறது டவுட் தான். 3 மணி ஆகும் கிளியர் பிக்சர் கிடைக்கிறதுக்கு. இப்போ எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஆனா டிஎம்கே அவுட், அது அவ்வளவுதான். எதிர் ஏடிஎம்கே ஆர் டிவிக்கு அந்த மாதிரி தான் போகுது. கூட்டணி வைப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கூட்டணி வைப்பாங்க. துணை முதலமைச்சர் பதவியை பங்கு போடுவாங்க. 2.5 வருஷம் நீ, 2.5 வருஷம் நான், இப்படி பங்கு போடுவாங்க. ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மேட்டர் அதே டெம்ப்ளேட்ல தான் போகுது. நம்ம ஏதோ ஒரு விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தோம். காப்பி எபிசோடு, டிவிக்கு காப்பி எபிசோடு பவன் கல்யாண். இங்க எபிசோடு 20 போடணும் போல இருக்கு ஜிப்சி. அது நடந்துருமோ? கபிலன் சார் அப்படி ஆகாது சார், கொஞ்சம் பொறுமையா இருக்கும் சார். 3 மணி வரைக்கும் பார்த்து சார், பாருங்க சார். புரியல. இல்லைங்க, தேமுதிக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 80-85 தொகுதியில வெற்றி தோல்வி நிர்ணயிச்சுல. கபிலன் ப்ரோ, நாமக்கல்ல 6க்கு 6மே தாவேகா முன்னிலை. சன் நியூஸ்லயே போட்டிருக்கிறோம். எங்க நாமக்கல்ல 6க்கு 6மே தாவேகா முன்னிலை. அதே மாதிரி 113 லீடிங் டிவிக்கு. இல்ல சார், நியூஸ் 18ல வந்து 101 தான் காமிக்குது. இது 101. ரஜினி பேர் மைக் ஆஃப் பண்ணுங்க. ரஜினி பேர் இப்ப சொல்லுங்க மேடம். சாரி சார். இல்ல நியூஸ் 18ல வந்து டிவிகே வந்து 101, ஏடிஎம்கே 79, டிஎம்கே 54 அப்படின்னு காமிக்குது. திமுக என்ன வளரவே இல்ல, 54 55 இந்த ரேஞ்சில தான் போகுது. திமுக படுத்துருச்சு ப்ரோ, அது அவ்வளவுதான் ப்ரோ. இனிமே வந்து ஏடிஎம்கே இந்த டிஃபரன்ஸ் குறைச்சா மட்டும் அவ்வளவுதான் ப்ரோ. திமுக வந்து இனி குறைஞ்சாதான், இனி குறையறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அது ஏறதுக்குலாம் இனி வாய்ப்பு இல்ல. அந்த டிஃபரன்ஸ் வந்து ஏடிஎம்கே கம்மி பண்ணாதான் உண்டு. ஏடிஎம்கே ஒருவேளை குறைஞ்சது அப்படின்னா அவன் சிங்கிள் மெஜாரிட்டில
வந்துருவான் போல. இது விஜய் நியூஸ் எக்ஸ்லயும் வந்து இங்கிலீஷ்ல இதே தான் போட்டான். நான் அதுக்காக தான் இங்க ஜம்ப் பண்ணேன். டிஎம்கே 61, ஏடிஎம்கே 70, டிவிகே 103. பொற்கொடி பின்னடை கபலம் ப்ரோ. பொற்கொடின்னா ஆம்ஸ்ட்ராங்கோட வைஃபா? ஓகே ஓகே. யார் லீடிங் அந்த நேரத்துல? டிவிகே. ஓ ஓகே ஓகே. நிலக்கோட்டையில வந்து திமுக முன்னால, தவக பின்னல. ஒட்டனச்சத்திரத்தை திமுக முன்னால, தவக பின்னல. அதிமுக பழனியில அதிமுக முன்னல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பின்னடைவு. வேடச்சத்தூர்ல திமுக முன்னிலைக்கு வந்துருச்சு, அதிமுக பின்னாடிக்கு போகுது. புவனகிரி, சிதம்பரம், கடலூர், காட்டுமன்னார் கோயில், குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி வழக்கம் போல அதே தான். ரெட்டையில பானை. ஒரே கடலூர்ல மெயின்ல மட்டும் காங்கிரஸ் கொஞ்சம் மார்ஜின்ல போகுது, 740. கடலூர், திட்டக்குடி, விருதாச்சலத்துல மட்டும்தான் விசில் இருக்கு. ராமநாதபுரம், முதுகுளத்தூர் திமுக, பரமக்குடியில விசிலு. தருமபுரி, மாம்பழம், அரூர் ரெட்டலை, பாலக்காடு ரெட்டலை, பாப்பராட்டம்பட்டி ரெட்டலை, பெண்ணாகரம் மாம்பழம். நிறைய இடங்கள்ல வந்து திமுக அதிமுக போகுது, சில இடங்கள்ல வந்து திமுக தாவக போகுது.